அரசியல்லாம் தூக்கி போடுங்க, தேர்தல்லாம் தூக்கி போடுங்க, கட்சியெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் வீட்டு பெண்கள் இருக்கிற ஒரு சபையில ஒரு ஆண்மகன் இந்த மாதிரி பேசினா அவங்க வீட்டு பெண்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்ல இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இறந்தது தமிழ்நாட்டில் தான். நாங்கள் அது நடக்காது, நாங்களும் திமுகவை சார்ந்தவங்களுக்கான மது ஆலைகள் அனைத்தையும் இழுத்து மூடுவோம் நாங்கள் கழிவு. இன்னைக்கு வாயை திறக்கிறாங்களா? இல்லை. தூத்துக்குடி பத்தி பேசுறாங்க, நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. அந்த துப்பாக்கி சூடு நடந்தப்ப ஈடுபட்ட அந்த அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது யாரு? திமுக அரசு. நேரு இருக்காரு இல்லைங்களா, நீட் நாங்க வந்தா நம்ம பசங்களை காப்பி அடிச்சாவது அதிக மார்க் எடுக்க போனார். இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு, எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்காரு. இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதை பத்தி பேசுறாரா? ஏன்னா தைரியம் இருந்தா ஸ்டாலின் அவர்களை ஒரு மேடைக்கு வர சொல்லுங்க, ஒத்தைக்கு ஒத்த உட்காந்து பேச சொல்லுங்க. லெட் இட் பி லைக் யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். லெட் போத் ஆஃப் தம் டாக். இவரும் பேசிட்டு அவரும் பேசிட்டோம், லைவா நேஷனல் மீடியாவில் போட்டு ஸ்டேட் மீடியாவில் போட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டு யார் நல்ல முதல்வர். அப்போ தெரியும் 234 யார் ஜெயிக்கிறாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷமுத் ஷாம்பு. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மளோட பேசுறதுக்காக அதிமுகவினுடைய மாணவர் பிரிவு செயலாளர் திரு சிங்கை ராமச்சந்திரன் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் களம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஃபென்டாஸ்டிக். ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு. எங்க பொதுச் செயலாளர் பரபரப்பா எங்க எல்லாருக்கும் நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு நடக்க போற முதல் செயற்குழு கூட்டம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் இதுல நிறைவேற்ற போறதா இருக்காங்க? எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியாமா. நானும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்போட உள்ளே போகிற ஒரு சாதாரண ஆள் தான். அது அந்த குழுவில் நான் இல்லை. ஸோ அதனால் நான் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லா தரப்புலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, திமுக கிட்டேருந்து அதிமுக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்க்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த தேர்தல் களத்தில் கொண்டு வர போகிறாங்க, என்னென்னலாம் இவங்க பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி அணுகலாம் நீங்கள் இந்த தேர்தல்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக ஆஸ் அ பார்ட்டி என்னென்னலாம் நாங்கள் முன்னெடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறது கடைசி 6 மாதத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் அஃபிஷியலாக ஹி வில் டேக் இட் ஃபார்வர்ட். பட் இப்போ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும் பேசுறதுக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு எப்படி நடந்துட்டாங்க, பின்பு எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த கடைசி ஒரு வருஷம் எலெக்ஷன் அப்போ எப்படி நடந்துக்கிறாங்கிற ஒரு பிஹேவியரை போர்ட்ரே பண்ணுறதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு மாணவர் கல்வி கடன் ரத்து எடுத்துக்கோங்க. 30 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கிற எல்லாருக்குமே கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வரைக்கும் யாருக்குமே பண்ணல. 2வது சிலிண்டர் மானியம் 100 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. அது பெண்களுக்கானதுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த 100 ரூபாய் உண்மையாலுமே அந்த குடும்பத்துக்கு இம்பாக்ட் பண்ணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது பண்ணல, நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாம். 3வது இபி பில்லை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 தடவை ஏற்றிட்டாங்க ஆல்மோஸ்ட். 4வது வீட்டோட வரி 100 to 150% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5வது பெர் டே, அதாவது அப்பப்போ மாதம் ஒரு தடவை நாங்கள் பில் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ 200 யூனிட் இருக்குன்னா அம்மா 100 யூனிட் ஃப்ரீ, அதை எடப்பாடி கண்டினியூ பண்ணாங்க. நான் ஒரு 200 யூனிட்னா மாதத்துக்கு 100 யூனிட்னா நான் பில்லே கட்ட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது 200 யூனிட்னா நான் 100 யூனிட் பில்லு கட்டணும். 3வது முதியோர்களுக்கு ஆனது இல்லை. ஏன்னா 1000லேருந்து 1500 ஓஏபி இன்க்ரீஸ் பண்ணுறேன் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200 தான் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே போகிறதில்ல. அதே மாதிரி தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும், ஸ்கூட்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எதுவுமே பெண்களுக்கான ஒரு எம்பவரிங் ஃபேக்டராக இருந்த விஷயங்கள் எல்லாமே 3 ஸ்கீமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்களுக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி இன்னும் ஒன்றும் நகுந்த மாதிரி இல்லை. இன்னும் ஷார்ட்ஸ் பேன்லாம் நல்லாத்துக்கு கொடுக்க முடியாது. அவ்வளோ மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ கொடுக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக மேயர் பிரியா அவர்கள் இப்போ ஒரு சேனலில் மீடியா அவங்க போய் பேசுகிறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் நம்ம போடுற கார்பரேஷனில் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறது அது ஒரு காரணத்துக்காக போடுறோம். பட் அங்கே ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் அந்த பவுடர் எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கம்மா, ப்ளீச்சிங் பவுடரே இல்லை, இது வேறு பவுடர் தான் அப்படிங்கிறாங்க. அம்மா வேறு தான் அப்படின்னா மேலே கேள்வி கேட்டால் இப்போ வேறு என்ன, இது பான்ஸ் பவுடரோட அவாய்ட் பண்ணிட்டு அவங்க காரில் ஏறி போயிடுறாங்க. ஒரு சாதாரணமாக ப்ளீச்சிங் பவுடர் கார்பரேஷனில் போடுறது கூட அதில் ஒரு தவறு நடந்து அந்த பவுடர் இல்லாமல் போடுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் 2 பேர் அமைச்சர் பதவியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு மேஜராக பார்த்தா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுக்கு ஒருத்தர்,
இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன காரணமான இருக்கலாம். எத்திக்கலி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அது பெண்களை வச்சுட்டு ரொம்ப ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி பொன்முடி அவர்கள் பேசுனது என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல்லாம் தூக்கி போடுங்க, தேர்தல்லாம் தூக்கி போடுங்க, கட்சியெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் வீட்டு பெண்கள் இருக்கிற ஒரு சபையில் ஒரு ஆண்மகன் இந்த மாதிரி பேசினா அவங்க வீட்டு பெண்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ உறுத்தலாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். அதை ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாருன்னா அவர் பேசியிருக்க மாட்டார். இப்படி நான் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச முடியுமா? இந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய லிஸ்ட் இருக்கு. இதனால மிகப்பெரிய அதிருப்தி கிரவுண்ட்ல மக்கள் மத்தியில திமுக இருக்கு. ஓகே, சோ அது உங்களுக்கு சாதகமா அமையும் நினைக்கிறீங்களா நீங்க? 100% சாதகமா அமையும். ஓகே, ஏன்னா ஒரு பக்கம் முதல்வர் அவர்கள் சொல்றாங்க, முதல்ல எப்படியும் அடுத்த தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. அதன் பிறகு 200 வெல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 234லும் நாங்கள் வென்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அண்ட் இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது திமுகவுக்கு மக்கள் பாய் பாய் சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, ரெண்டுத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? எந்த கட்சி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் நாங்கள் இவ்வளோ சீட் ஜெயிப்போம், நான் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லாமல் இருந்திருக்கு? ஏதோ ஒரு கட்சி வந்து நாங்கள் தோற்றுருவோம்னு சொல்லியிருக்கா? இல்லை. யார் ஒருத்தங்க வந்து ஏன் இதுக்குள்ள ஆடு இல்லை, ஏன் இதுக்குள்ள ஆடு இல்லைன்னு சொல்றானோ அவன் வந்து ஆட்டை திருடி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சொல்லும் போது கூட 400 வெல்வோம்னு தானே சொன்னாங்க. ஆமா, 500க்கும் மேல வெல்வோம்னு கூட சொல்லலையே. ஆனா இங்க 234 தொகுதிகளில் 234க்கும் வெல்லுவோம்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு. பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. இப்ப நானும் சொல்றேன் 234 வெல்வோன்னு. இப்ப நான் சொல்றேங்கிற அடிப்படையில் நீங்க போயிட்டு இப்போ உதயநிதி கிட்ட 234 வெல்வோன்னு சொல்லிட்டு அவங்க மாணவர் அணி செயலாளர் சொல்றாரு, அவங்க கான்ஃபிடன்ஸா இருக்காங்க, இந்த அடிப்படையில் நீங்க கேள்வி வைக்க முடியாதுங்கிற நான். இப்போ நீங்க ஒரு மேட்சுக்கு போறீங்க, ஓகேங்களா, கிரிக்கெட் மேட்சோ இல்லை செஸ் விளையாட்டோ இல்லை ஷட்டில் ஏதோ ஒன்று போறீங்க, எங்க ஜெயிப்பேன் அப்படின்னு தான் போவீங்க. தோப்பன் யாருமே எதுவுமே செய்யறது இல்லையே. இப்போ 234 சொல்ற ஜஸ்ட் அ நம்பர். அதை முடிவு பண்ண வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் இல்லை, மக்கள் முடிவு பண்ணணும். அது 26ல் தெரியும். ஸோ அவங்களே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாதங்காட்டிக்கு தான் அவங்கள கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காக 234 சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் கேட்குறேன். முதல்ல 200 வெல்வோம்னு தான் சொன்னாங்க. எப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்களோ அதன் பிறகு அந்த கூட்டணியே வெல்லாதுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் எங்களை 234 ஃபர்தரா நான் போய் சொல்றேன். இந்த மாதிரி 234 சொல்றதுக்கு திமுக இருக்குது இல்லை. நீங்க லாஸ்ட் 30-40 இயர்ஸ் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு தடவையும் 2011 எடுத்துக்கோங்க, 2001 எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் எதிர்கட்சியாக இருந்தப்போ திமுக இதுதான் போயிருக்கு. ஆளுங்கட்சியாக இருந்தப்போ தம்பிங் மெஜாரிட்டிலாம் வந்தது கிடையாது. அதிமுகவுக்கு தான் வந்து வாக்கு வங்கி அதிகம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நாங்கள் 75 சீட் வாங்கி எதிர்கட்சி வந்தோம். 2011 அவங்க வந்து எதிர்கட்சி அந்தஸ்தே எழுதாங்க. சரிங்களா? இதுக்கும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே எதிர்கட்சி அந்தஸ்தே எழுதாங்க. 5 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கே. நாங்கள் 10 வருஷம் ஆட்சி பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க. அம்மா அவர்கள் இல்லாமல் 5 வருஷம் ஆட்சிக்கே எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கிற அளவு ஒரு அதிருப்தி இருக்குன்னா, 10 வருஷம் ஆட்சியில் அதுவும் கட்சியில் இருந்த ஒரு தலைவி அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து எடப்பாடியார் அண்ணன் வந்து 4 வருஷம் ஆட்சி பண்ணி அவரை மக்கள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் 75 சீட் ஜெயிக்கிறோம். அதிமுகவோட சரித்திரத்திலேயே அதிக சீட்டு நாங்கள் தான், அந்த எதிர்கட்சி அதிக சீட் வின் பண்ணது அந்த எலெக்ஷன் தான். ரைட்டுங்களா? ஸோ அதனால ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக்காக திமுக சொல்கிறேன், பாஸ்ட் எப்போ எடுத்தீங்கன்னா நாங்கள் ஜெயிக்கிறப்போ அதிகமாக நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் எதிர்கட்சியாக வந்தாலும் அதிகமாக ஜெயிச்சு எதிர்கட்சியாக வருவோம். ஆனால் திமுக படுதோல்வி தான் அடைஞ்சிருக்கு. இந்த டேட்டா கூட ரீசெண்டாக ட்விட்டரில் கூட நான் பார்த்தேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்களும் செக் பண்ணிக்கலாம், விக்கிபீடியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது என்ன வேணால் சொல்லலாம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், பட் ரிசல்ட் என்னங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் கடந்த தேர்தலில் 66 இடங்கள் வென்ற அதிமுக 2026ல் 6 இடங்கள் கூட வெல்ல முடியாது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி சொன்னதை ஆர்எஸ் பாரதி மட்டும் இல்லைங்க, திமுக ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சு நீங்கள் கேள்வி கேட்க வேணாம். ஏன்னு நான் சொல்லட்டுங்களா? மாற்றி 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 பேசுவாங்க. நேரு இருக்கார் இல்லைங்களா, நீட் நாங்கள் வந்தால் நம்ம பசங்களை காப்பி அடிச்சாவது அதிக மார்க் எடுக்க போனார். இன்னைக்கு அமைச்சராக இருக்கார், எனக்கு சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்கார். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதை பற்றி பேசுகிறாரா? இல்லை. இதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்கில் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இறந்தது வந்து தமிழ்நாட்டில் தான். நாங்கள் வந்து அது நடக்காது, நாங்களும் திமுகவை சார்ந்தவங்களுக்கான மது ஆலைகள் அனைத்தையும் இழுத்து மூடுவோம் நாங்கள் கழிமணி. இன்னைக்கு வாயை திறக்கிறாங்களா? இல்லை. ஈபியில் நீங்கள் விலையை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்றுவங்கன்னு யூகிச்சு ஏற்றுவாங்கன்னு நினச்சி யூகிச்சு அந்த டைமில் வந்து
போராட்ட கருப்பு சட்டை போட்டு ஸ்டாலின் வந்து போராட்டம் பண்ணாரு, இன்னைக்கு 3 தடவை ஏற்றிக்கிட்டாரு. ஸோ அதனால அவங்க சொல்றதெல்லாம் சும்மா என்ன வேணா சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. அரசுவாதி போகிற போக்கில் ஏதோ சொல்லிட்டு போவார், அது என்ன 6ங்கிற நம்பர் எதை வச்சிருந்தாரு, சரி அப்படி 6ங்கிற நம்பர் நாங்கள் வாங்கினா அவங்க சந்தோஷம் தானே போடணும், எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்கப்பா, அதெல்லாம் இல்லைம்மா, தட்ஸ் நாட் த ட்ரூத். நான் இப்படி சொன்னல, அவங்ககிட்ட நீங்கள் போய் கேளுங்க. மாணவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி செக்டர் வைஸ் யூத், இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு அவங்க சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி. இப்போ வரைக்கும் 78,500 வேலை வாய்ப்பு தான் உருவாக்கியிருக்காங்க அரசு வேலை வாய்ப்பு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஹார்ட்லி ஒரு 15% தான் வருது, கரெக்டுங்களா? இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே 40,000 வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி அட்டவணை டிசம்பர் வரைக்கும் வந்துருச்சு, அதில் 7,000-8,000 தான் வருது. ஸோ இது எல்லாமே முரண்பாடாக தான் இருக்குது. ஒன்றுக்கு மாதிரி ஒன்று தானே சொல்கிறாங்க. யாராவது இறந்தாங்கன்னா அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது அவங்க பேசுகிற விதம், பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்குது. ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூட மாட்டுறாங்க, பார்க்கக்கூட மாட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எத்தனையோ பள்ளி கல்வித்துறை எடுத்தாலும் எனக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் அதுதான். ஏன்னா என்ன சேஞ்ச் வரணுன்னாலும் ஒரு 50, 55, 60 வயசு போய் உடனடியாக மாற்ற முடியாது. சின்ன வயசுலேருந்து அந்த மாற்றம், அந்த ஹேபிட் எல்லாமே வரணும். தொட்டியில் விழுந்து குழந்தைய சாகுறாங்க, சாப்பாட்டில் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் கலந்து சாகுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. பள்ளி கல்வித்துறை வந்து எதுவுமே பெருசாக ஆக்ஷன் எடுத்த மாதிரியே தெரியல. 4 வருஷம் இருந்திருக்கீங்க நீங்கள் வந்து. அன்பில் மகேஷ் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்குது, பவர்லேருந்து எல்லாமே. உங்களாலேயே பள்ளி கல்வித்துறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் 4 வருஷத்தில் கொண்டு வர முடியலையே, என்ன பண்ணியிருக்கீங்க பெருசாக? இல்லை, அங்கங்கே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறத பார்க்க முடியுதுல்ல. இப்போ நீங்கள் தொட்டிலில் விழுந்திருந்ததாக இருக்கட்டும், அந்த உடனே அந்த ஸ்கூலுக்கு, தனியார் பள்ளிக்கு சீல் வச்சுட்டாங்க, அண்ட் உடனடியாக டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய சஸ்பென்ஷன்ஸ்லாம் நடக்குது, பார்க்க முடியுது. நோய் வரும் முன் தடுக்கணுமா, வந்த பின் க்யூர் பண்ணுமா? இல்லை, ப்ரிவென்ஷன் தான் ஃபஸ்ட்டு. நான் இப்போ என் உடம்புல எனக்கு வந்து வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு டைம் நடக்கலாம். நான் போய் அது வீக்காக இல்லாததுக்கு என்ன, அடுத்த தடவை நான் வீக்காகிறேன்னு டாக்டர் சொல்லாததுக்கு என்ன பண்ணணும் தான் நான் பண்ணணும். இது ஒரு தனி உடல், மனித உடலுக்கே பொருந்தும்னா சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ரொம்பவே பொருந்தும். அப்போ ப்ரோஆக்டிவாக இருக்கணும், அந்த நோக்கம் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். 14,000 11,000 கிளாஸ் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் சுவரெல்லாம் இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் அதை வந்து குறைச்சிருக்காங்களா? பாலியல் வன்புணர்வு மாணவிகளுக்கு ஆகிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதை வந்து குறைச்சிருக்காங்களா? எம்எஸ்எம்இஸ் போன வருஷம் 2,500, அதுக்கு முந்தைய வருஷம் 1,900 சொல்லிட்டு கடந்த 4 வருஷத்தில் அவ்வளோ டிராஸ்டிக்காக எம்எஸ்எம்இஸ் இழுத்து மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை ரீவேம்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருதில்ல. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா நாங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக சும்மா வந்து ஒரு நாங்கள் சமூக நீதி அதுலாம் சொல்லாமல் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். புரியுது. பட் நீங்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுக்களை அவங்களும் வைக்கிறாங்களே. கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அதிமுக ஆட்சியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க முன் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, அப்புறம் துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்கல்ல. 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறோமா. தூத்துக்குடி பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. பட் அந்த துப்பாக்கி சூடு நடந்தப்போ ஈடுபட்ட அந்த அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது யாரு? திமுக அரசு. அப்போ அவர் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் ஏன் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க? நம்பர் 1. நம்பர் 2, பொள்ளாச்சியில் வந்து அந்த இன்சிடெண்ட்டை கையில் எடுத்து போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி முன்னாடி நின்று பண்ணினது எங்கள் கட்சிக்காரங்க தான். பொள்ளாச்சி ஜெயராமன் அங்கே பண்ணார். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்க சொல்லி எஸ்பி வேலுமணி எடப்பாடியாரன்னு பார்த்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு இதுக்கும் அப்பாவுக்கிட்ட சேலஞ்ச் பண்ணார் எங்கள் பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில். நாங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு எல்லா ஆக்ஷன் எடுத்து என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும், நீங்கள் கேளுங்க, கேட்டு சொல்லுங்கன்னா அவங்களால பதிலே சொல்ல முடியல. ஆனால் அப்படியே நடந்துச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில். ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடல, அப்புறம் பிரச்சனை பண்ணணும்னு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த சார்னு இப்போ வரைக்கும் தெரியல. மா சுப்பிரமணியம் அது வாயை திறக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியம் ஸ்டாலின் அவரையும் ஒன்றா பார்க்கவே முடியல. நான் கேட்குறேன், கூட சேர்ந்து குச்சி பிடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டே இருந்தீங்க, திடீர்னு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஏன் மாசு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க? அவர் தூய்மையானவராக இருந்தால் இப்போ அவர் கூட சேர்ந்து வாக்கிங் போக வேண்டியதானே. நிறைய ஃபங்க்ஷன்ஸில் ஒன்றா ஏன் கலந்துக்க மாட்டேறீங்க? அப்படின்னா அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் யூகிக்க தோணுது. அதுக்கப்புறம் இந்த யார் இந்த சார், அந்த பையன் எல்லா பக்கம் இருக்காரு. அப்போ மா சுப்பிரமணியம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல, இந்த பையன் இப்படித்தான்னு சொல்லிட்டு. இல்லை ஏன் இப்படி நடந்தது? அவர் எல்லா இடத்துல இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாங்க, அவருக்கு கட்சி உறுப்பினரே இல்லைனாங்க. அப்புறம் வந்து அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைனாங்க. அதுக்கப்புறம் கட்சியோட அபிமானி தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த இஷ்யூ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகலைன்னா எப்படி வந்து வெளியே தெரிஞ்சிருக்கும்? ஸோ அப்போ பொள்ளாச்சி இஷ்யூ இதையும் கம்பேர் பண்ண முடியாது.
பொள்ளாச்சி இஷ்யூ நடந்து உடனே எஃப்ஐஆர், உடனே ஆக்ஷன், யார் பண்ணால் என்ன ஏதுன்னு எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு நான் யூடியூப் சேனல்ஸ் பேர் சொல்ல விரும்பல, அந்த இஷ்யூ நடந்தப்ப அதை பேசின பூதாகாரப்படுத்தின யூடியூப் சேனல்ஸ் சிலது, அதை விட இம்பாக்ட்ஃபுல்லாக இங்கே ஒரு இஷ்யூ நடந்தப்போ பேசாத நிறைய பேர் இருக்காங்க. நான் கேட்குற அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறவங்களுக்கு அவங்க ஒன்று, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி தான் இப்படி தான் இருப்பீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆளுங்கட்சி எதிருங்க, எதிர்கட்சியே இருங்க, யாரை வேணால் எதிருங்க, பட் நியாயமாக எதிர்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். கள நிலவரங்கள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது வேற. இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வச்சதே இங்கே வந்து சிக்கலாக பேசப்படுது இல்லை. பாஜக கிட்ட இருந்து நமக்கு நிதி வர வேண்டியிருக்கு, அதை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க, பல்வேறு சிக்கல்கள் இங்கே இருக்குது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை நடத்துகிறாங்க. ஆனாலும் பாஜகவோட போய் அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க. இதுக்கு சிம்பிளாக நான் 2 வரியில் பதில் சொல்லிடுறேம்மா. முதல், கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, பட் இருந்தாலும் என்னோட பதில் நான் பதிவு பண்ணிடுறேன். இவங்க வந்து நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எங்களோட காயினை நாங்களே தான் வெளியிட்டோம். அதே மாதிரி கருணாநிதி அவரோட காயின் இவங்களே வெளியிட்டிருக்கலாம். இவங்க போய் முதல்ல கருப்பு கொடை பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்புறம் போய் வெள்ளை கொடை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ராஜ்நாத் சிங் எல்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கணுங்க அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? அதே மாதிரி அகைன் கூட்டணியை பற்றி நான் பேசலைங்கிறனால சொல்கிறேன் ஒரே வரியில், திமுக அதிமுகவை தவிர எல்லா கட்சி கூட தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருக்கு. அதனால எந்த ஒரு கட்சிக்கு போய் இந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. சொன்னவங்களும் வச்சிருக்கிறாங்க, வைக்காமலாம் இல்லை. ஸோ அதனால ஐ வாண்ட் டு க்ளோஸ் இட் தேர். ஓகே. ஸோ இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, டைலமால இருக்காங்க இந்த கூட்டணி குறித்து அப்படின்லாம் பேசப்படுதில்ல, அதிருப்தியில இருக்காங்கன்னே. நீங்க வாங்க, நேற்று கூட நான் பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். நீங்க வாங்க, ஒரு 10 கூட்டத்துக்கு வேற இன்னொரு 10 யூடியூப் சேனல் எடுத்துட்டு வாங்க. நான் இடம் சொல்லிடுறேன், நான் கூட ஏற்பாடெல்லாம் பண்ணல, நீங்கள் ரேண்டமாக வாங்க, வந்து பாருங்கள் எங்கள் தொண்டர்கள் எவ்வளோ எழுச்சியாக இருக்காங்கன்னு தெரியும். ஏன் நான் சொல்கிறேன், எங்கள் தொண்டர்கள் கிரவுண்டோடு எப்பயுமே இருக்கிற தொண்டர்கள். திமுக மாதிரி ரீச்சபிளாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களில் எப்பயுமே மக்களோட மக்களாக, இங்கே இதில் அமைச்சர்களே கவுன்சிலர் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட த வே வி ஒர்க். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மக்கள் திமுக வெளியே போகணும்னு நினைக்கிறதே தலைமை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால உற்சாகமாக இருக்காங்க. இவங்களை புறந்தள்ள போகிறோம், வெளியே அனுப்ப போகிறோம், மக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்காக ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து எந்த கட்சி இந்த அளவு டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்குன்னு தெரியல. இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது 234 தொகுதிக்கும் ஆல்மோஸ்ட் 90% ப்ளஸ் தொகுதிகளுக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் 9 பேர் போட்டு ஒரு குழுவே ரெடி பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இன்சார்ஜ் போடுறாங்க. எனக்கு ஒரு தொகுதிக்கு இன்சார்ஜ் போட்டிருந்தாங்கன்னு நான் போயிருந்தேன். அங்கெல்லாம் 9 பேர். நாங்கள் போயிட்டு நீங்கள் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, 20 வயசு 21 வயசு. நான் போய் கேட்பீங்க, வாங்க நீங்கள் 21 வயசில் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்கள் கட்சி உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா, இல்லைன்னா ஏன் வந்தீங்க, பூத்து வேலை பார்க்குறதுக்கு 20 வயசில் நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, ஏன் வந்திருக்கீங்க, ஏன் நீங்கள் சொல்லுங்கள், கன்வின்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் சும்மா கேள்வி கேட்குறது உண்டு. தெரிஞ்சுக்கணும்ல கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு. எல்லாருமே மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நான் போகிற இடத்துல நாங்கள் பேசுவோம், என்ன சொல்லுவோம்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, இங்கே எத்தனை பேர் ஆட்சி மாற்றமா, எஸ் எத்தனை பேர் திமுக மாறணும்னு நினைக்கிறீங்க, அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவாங்க. நான் சொன்னேன், சும்மா எல்லாம் கை தூக்காதீங்க, நான் எல்லாம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், சும்மா நீங்கள் பாட்டு கை கேட்குறாங்க இருக்க கை தூக்கிட்டு போயிருவீங்க அப்படின்னா. சரி, எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா, ஒரு 5-6 ஆண்கள் ஒரு 5-6 பெண்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பட்டுன்னு சொல்லணும், யோசிக்காம சொல்லணும், மனசுல பட்டு சொல்லணும், யோசிச்சு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்லக்கூடாது. 10 செகண்ட்ல ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏன்னா நீங்க குயிக்கா கேட்டீங்கன்னா தான் உண்மை டக்குன்னு வரும். இல்லைன்னா யோசிச்சு யாருனால வேணா என்ன வேணா சொல்லிட முடியும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. பெண்கள் பாதுகாப்பில்லை தொடர்ந்து வருது, விலைவாசி உயர்வு தொடர்ந்து வருது, ரேஷன் கடையில் பொருள் சரியில்லை தொடர்ந்து வருது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர்ந்து வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து. அப்போ அவங்க எல்லாருமே மக்களோட மக்களாக இருக்கிறவங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ ஒரு 300 பூத் இருக்கிற ஒரு தொகுதிக்கு எடுத்துட்டிங்கன்னா 9 பேர் எடுத்துக்கிட்டா 2700 3000 பேரை நாங்கள் மீட் பண்ணுறோம். அந்த 3000 பேரும் டெய்லி 100 பேர் கூட பழகுறாங்க. 3 லட்சம் ஓட்டு வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களோட பிரதிபலிப்பு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் தாவேக்காவோட தான் அதிமுக கூட்டணி போகிறதா இருந்தாங்க, அது ஒரு சக்ஸஸ் கூட்டணியாக அமைஞ்சிருக்கும். பட் ஏன் பாஜகவோட அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லைங்க. எனக்கு கூட்டணி பற்றி உண்மையாலுமே எதுவுமே தெரியாது. நான் தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன். நான் வந்து ஒரு மாணவர் அணியோட விங்கோட செயலாளர். எனக்குன்னு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் செஞ்சுட்ருக்கேன். கூட்டணியோ அதோட பேச்சுவார்த்தையோட இதோ அதில் எந்த விதத்துலையும் நான் கனெக்டடே இல்லை. அப்போ நான் யூகிச்சு நான் சொன்னால் சரியா இருக்காது. அது ஒரு சீனியர் டீம் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. பொதுச் செயலாளரோட தலைமையில அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர ஓட்ஸை விஜய் ஸ்ப்ளிட் பண்ணுவாருங்கிறத நம்புறீங்களா? இல்லைம்மா, இது வந்து யார் இப்போ நான் என்ன வேணால் பதில் சொல்லலாம் உங்களோட கேள்விக்கு. பட் என்ன பதிலுங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம், இவர் வந்திருக்காரு, இவர் இந்த கட்சி அதிகமாக பிரிப்பார், இந்த கட்சி கம்மியாக பிரிப்பார், இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். பட் ரிசல்ட் என்னங்கிறது 2 ways you can know. If you have a professional survey agency, அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
இல்லைன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதிமுகவிலிருந்தே உங்களுடைய தலைமையே ஒரு சர்வே எடுக்க போறாங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருது எலெக்ஷன் ரிலேட்டடா. எனக்கு தெரியல, நான் அந்த டீம்ல இல்லை, அப்படி இருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. நீங்க ஐடி டீமை கேட்டிங்கன்னா மேபி அவங்களுக்கு தெரியுமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், விஜய் அவர்களுடைய இம்பாக்டை கிரவுண்ட் லெவலில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ கொங்கு அப்படின்னாலே ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அப்படிதான் இருந்துச்சு கொங்கு. பட் இன்னைக்கு அது அதிமுக கிட்ட இருந்து கை நழுவி போய்கிட்டு இருக்கா? இப்போ விஜய் அப்படின்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் வரும்போது விஜய் அவர்களுக்கான கோவையில் நடந்த அந்த ஒரு ஆதரவை நம்ம பார்த்தோம், அந்த ஒரு கூட்டத்தை பார்த்தோம், திரண்டிருந்தாங்க மக்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அப்போ மதுரை ஏமா விட்டுட்டீங்க? மதுரை நழுவி போலியான்னு கேட்க மாட்டேறீங்க. மதுரையில தானே கூட்டம், மதுரையும் சேர்த்துதான். சென்னை வர சொல்லுங்க, சென்னை நழுவி போலியா அப்படின்னு எங்க? சென்னை திமுக கிட்ட இருக்குல்ல, அப்ப சென்னை வந்து கூட்டம் வந்தா திமுக கிட்ட போய் கேட்பீங்களா சென்னை நழுவி போகுதா திமுக கையில இருந்து அப்படின்னு? இல்லை, அப்படி பார்க்க கூடாது. அது வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக், ஒரு சூப்பர்ஃபிஷியல் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். டீப்பாக பார்க்கணுன்னா அந்த இடத்துல ஒரு அஜித் சாரோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோ வந்திருந்தாலும் கூட அதை விட குறையாம கூட்டம் வந்திருக்குங்கிறது தான் உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்காக நான் வந்து விஜய் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண சொல்ல. அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவாருங்கிறது மக்கள் வந்து போடும்போது தான் நமக்கு தெரியும். அது ரிசல்ட்ஸில் நமக்கு தெரிய வரும். பட் ஆனால் கூட்டம் மட்டும் வருதுங்கிறது, அது நான் சொன்ன மாதிரி அஜித் சாருக்கும் வரும், ரஜினி சாருக்கும் வரும். அந்த கேடரில் இருக்கிற எந்த ஒரு ஆக்டர் வந்தாலுமே, ஆக்ட்ரஸ் வந்தாலுமே அந்த கூட்டங்கிறது வரும். ஸோ அதை வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியும். கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் அது மிகப்பெரிய அடியா விழும் அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்க முடியுது. ஏன் தொடர்ந்து கேட்க முடியுதுன்னு நான் சொல்லிட்டேங்களா? ஒரு செட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, அது டிஎம்கே பேரோல்ல இருக்காங்க. இவங்களோட வேலையே தொடர்ந்து இப்போ வந்து அதிமுக தான் போகுது, அதிமுக போகுதுங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு பெய்டு நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்றவங்களை கேட்பேன். இப்போ நீங்களே சொன்னீங்கன்னா கிடையாது, பிளவுபட்டு கிடக்கு அப்படிங்கிறதும் ஒரு காரணமா வைக்கப்படும். நான் உங்ககிட்ட கேட்பேன், ஃபர்ஸ்ட் அது முடிச்சுட்டு இதுக்கு வரேன். ரெண்டாவது கேள்விக்கு என்ன கேட்பேன்னா, இப்போ நீங்களே அப்படி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கிவ் மீ டேட்டா, கிவ் மீ ப்ரூஃப், பேஸ்ட் ஆன் வாட்? நீங்கள் என்ன 100 பேர்கிட்ட பேசியிருப்பீங்களா, 50 பேர் பேசியிருக்கலாம், 10 பேர் பேசியிருப்பீங்களா? வயசு 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் ஜெண்டர், ஆண் பெண், எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்ட்ராங்கர், கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலீஜன், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஒரு எலெக்ஷனில். மைக்ரோ வேவ் அந்த கான்ஸ்டுவன்சியில், மேக்ரோ வேவ் பேஸ்ட் ஆன் த கேம்பெயின், லீடர் ட்ராவல், ரீடர் கேம்பெயின், ப்ரெஸ் மீட் ஹேண்டிலிங், ஓவராலாக இந்த எல்லா சினாரியோவும் வச்சு தான் வந்து ஒரு இது வந்து முடிவாகும். ஸோ அது முடியும் போது தான் தெரியும். முடிஞ்சப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சர்வே எடுத்தால் தான் உங்களால் சொல்ல முடியும். எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்தால் கூட சும்மா மேலோட்டமாக பர்சன்டேஜ் வச்சு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம எக்ஸாக்டாக சர்வே ரிசல்ட் வச்சா தான் எது எங்கே போயிருக்கு எப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து யூகத்தின் அடிப்படையில் யார் வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த அதிமுக பிளவுபட்டிருக்கு அப்படிங்கிறது எவ்ரிடே டிபேட், இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நடக்குது. பாட்டலுக்கு 10 ரூபா வாங்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சரவையிலிருந்து கீழே இறங்கியிருக்காரு. சிட்டிங் கவர்மெண்ட்ல 2 அமைச்சர்கள் தப்பு பண்ணி அவங்களே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை பத்தி ஒரு டிபேட் வரல. அதிமுக ரெட்டலை இங்க இருக்கு, கட்சி இங்க இருக்கு, எல்லாரும் இங்க இருக்காங்க. ஆல்ரெடி எலெக்ஷன்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், 75 சீட் ஜெயிச்சிருக்கோம், அடுத்து ஃபர்தராக பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஒரு நெரேட்டிவ் கான்ஷியஸாக நான் சொன்ன மாதிரி இந்த பெயின் நெரேட்டிவ் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு கூட தெரியுமா, டீ கடையில் போய் உட்காந்து பாருங்கள், மக்களுக்கே ஒரு லெவலுக்கு மேலே மக்களை நம்ம ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். சம்டைம்ஸ் இந்த பெய்ட் நெரேட்டிவ் பண்ணுறவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் இப்போ லாஸ்ட்டு 2019 எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது, எம்பி எலெக்ஷன் நடந்தது ஒரே டைமில். ஆனால் எம்எல்ஏக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, எம்பிக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரே ஓட்டு, நான் ஒரே ஆள் போகிறேன். அப்போ ஸ்டேட்டில் யார் வரணும், சென்ட்ரலில் யார் வரணும்னு ஒரே எலெக்ஷனில் ஒரே நேரத்தில் நடக்கிறதோட டிசைட் பண்ணுற அளவுக்கு மக்கள் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நீங்கள் சும்மானாச்சு திரும்ப திரும்ப ஒரு சொல்கிறங்காட்டிக்கு அது வந்து உண்மை அப்படின்னு ஆயிடாது. இல்லை, ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ட்டு வரும்போது பாஜகவோட எப்போ கூட்டணி வச்சாங்களோ அந்த நேரத்திலே வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், இவங்க எல்லாருமே உள்ளே வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. அதாம்மா நான் திரும்ப சொல்கிறேன், கூட்டணி பற்றி எனக்கு தெரியாது, அதுக்கான பதிலை வந்து அஃபிஷியலாக கூட்டணிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த கூட்டணியில் இவங்க எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்கல்ல, ஸோ அப்போ தானே இந்த கேள்வி வருது. அதுவும் கூட்டணி பற்றின கேள்வி தானம்மா, அவங்களும் கூட்டணியில் தானே வராங்க. ஏன்னா நான் ஏதோ ஒரு ஆன்சர் உங்களுக்காக சொல்லலாம், நீங்க கேட்குறீங்கன்னுக்காக, பட் அது உண்மையா இருக்கணும்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. அந்த டீமுக்கு கூட்டணின்னு பொதுச்செயலாளர் தலைமையில் இருக்க அந்த டீமுக்கு தான் அது தெரியும். தெரியாம நான் எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா புலி பதுங்குவது பாய்வதற்கு தான், ஆகையால் என்னை யாரும் குறைத்து எடை போட முடியாது அப்படின்ட்டு டிடிவி அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு. யாருக்காக இதை சொல்றாருன்னு நினைக்கிறாரு? அவர் தான் கேட்கணும், எனக்கு எப்படி தெரியும்?
நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் உங்ககிட்ட, எதுக்காக நான் சொன்னேன்னு போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பாவம் என்ன சொல்லுவார், என்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் சொல்கிறேன் என்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன், அந்த மாதிரி அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அதிமுக மேலே ஏதோ ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குல்ல, இப்போ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அதிமுகன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் எங்கள் கூட்டணி பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லைம்மா, அப்படி இல்லை. அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் சொல்ல, இப்போ கார்த்திக் சிதம்பரம் எடுத்துக்கோங்க, அவர் எங்கள் கட்சியிலேயே இருக்கார், திமுக கூட்டணியில் இருக்கார், காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவரே அதிமுக பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரீசெண்டாக நீங்கள் போய் அவரோட இன்டர்வியூஸில் போய் பாருங்கள், அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் பேசுகிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் மீடியாவில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அதிமுக வந்து சாதாரண ஒரு பேர் எடுத்து ஒரு பேர் மிஸ் ஆனால் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுக்குவாங்க, எந்த பேரையும் எடுத்துக்கலாம். அதுதான் நான் பிளவுபட்டு கிடக்கு இப்படிலாம் சொல்கிறாங்களா, அதனால கேட்குறேன். அப்படிலாம் சொல்லி அதிமுக அப்படி சொல்கிறது நினைக்கிறாங்களா? அப்படி சொல்லி அதிமுகவோட வாக்கு வங்கியை வீக்கெண்ட் பண்ணணுங்கிறது திமுகவோட நோக்கம். பட் அது உண்மை கிடையாது. அதுக்கான பெய்டு ஒரு சேனல் வச்சு கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். தட் இஸ் a fact. வரக்கூடிய தேர்தலே வந்து திமுகவா இல்ல தாவேகாவா அப்படிங்கறதான் இருக்கும் போட்டியே அப்படின்னு சொல்றதுல அதிமுகவை குறைச்சி எடை போடுறாரு விஜய் எடுத்துக்கலாமா? இல்லைம்மா, நான் என்ன சொல்வேன்னா, இப்போ நீங்கள் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சு ஆளும் கட்சி என்னவோ அதை தான் நீங்கள் எதிர்ப்பீங்க. ஆளும் கட்சி எடுக்கும் எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள் தான். ஆனால் பிரதானமாக அஃபீஷியலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறையில் அதிகமாக ஓட்டு வாங்கி யார் எதிர்கட்சியாக உட்காராங்களோ அவங்க தான் அஃபீஷியல் எதிர்கட்சி தலைவர். அவங்களுக்கு தான் அங்கே எதிர்கட்சி தலைவர் ரூம் இருக்குது. அவங்க தான் போய் மக்களோட குரலாக சட்டசபையில் பேச முடியும், பிரதிபலிக்க முடியும். அதனால எதிர்க்கிற எல்லா கட்சிகளுமே நாங்களும் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட பாணி, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் உண்மை என்ன அப்படிங்கிறது இந்த பாஸ்ட் டேட்டா வரைக்கும் தெரியும். ஃபியூச்சர் டேட்டா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். விரைவில் 2026 அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏன்னா வந்து ஆன்டி இன்குபன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி திமுகவோட ஹிஸ்ட்ரியில் இந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து எதிர்கட்சியாக வந்தப்போ அதிக சீட் ஜெயிச்சதே கிடையாது. இந்த தடவை கண்டிப்பாக வந்து குறைவான சீட் தான் ஜெயிப்பாங்க. அவ்வளோ ஒரு வேவ் இருக்குது. மக்கள்மா நம்ம என்ன வேணால் இப்போ இன்டர்வியூவில் இப்போ ஏசி ரூமில் உட்காந்து பேசிட்டு போயிடலாம். அந்த பெயின் ஒரு 500 ருபீஸ் என் பேக்கெட்டில் இருக்குது, ஒரு 4 வருஷம் ஆகுது, இந்த 500 இம்ப்ரூவ் ஆகலை, அதே 500 தான் இருக்குது. ஆனால் 3 தடவை கரண்ட் பில் ஏறுது, ஆனால் எனக்கு வந்து விலைவாசி ஏறுது, ஆனால் வீட்டில் 100லேருந்து 150% வீட்டு வரி ஏறுது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஏறிட்டே இருக்குது. ரேஷன் கார்டில் பொருள் இல்லை. கோதுமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா கோதுமை வர்றதில்லை. அவங்கள கேட்டால் எங்களுக்கே கோதுமை வரலைங்கிறாங்க. அப்போ நடுவில் அந்த கோதுமை எங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னும் டவுனாக இறங்கி சாதாரணமாக ஒரு ரமேஷ், சுரேஷ், ரம்யா, கிருத்திகா, ராமசாமி, குப்புசாமி, காளியம்மாள் இந்த மாதிரி இருக்கிறவங்க சாதாரண வாழ்க்கை போய் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்து வர்ற வருமானத்தில் இபி பில்லை கட்டிட்டு வீட்டில் ஒரு சாதாரண குடும்பம் நடத்துறவங்களோட மனநிலை என்ன, அவங்களோட வேதனை என்ன, அவங்க என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்க, என்னென்னலாம் நம்பி இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, அதில் என்னென்னலாம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க, இதனோட பாதிப்பு என்ன, ப்ளஸ் உள்ள இன்டர்னலாக இருக்கிற ரோடு, லைட்டு, டிச்சு மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னா மக்களுக்கு ஒன்று நான் சொன்னது இது. ரெண்டாவது ரோடு, லைட்டு, டிச்சு, ஸ்பீட் பிரேக்கர், குப்பை, சால்ட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி ஆங்கிளில் மக்கள் வந்து ஆக்சசபிளாக எம்எல்ஏஸ் இருக்காங்களா, எந்தளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா, இதில் தான் வந்து ஒரு தேர்தல் மேஜராக டிசைட் ஆகும். பால் விலை மேஜராக டிசைட். பால் விலை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆவிங்கில் மற்ற விலையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, நெய் அது இதெல்லாமே. இதெல்லாம் டே டு டே குழந்தைக்கு பால் கொடுத்தானே ஆகணும், கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாம் பேசிக். இன்னும் அடுத்த லெவல் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. சட்டக்கல்லூரி கட்டுவதற்கு ஆசை, கொள்கை ரீதியாக கட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சட்டக்கல்லூரியை கட்டுவதற்கு எங்களிடம் நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறது யாரு? அந்த அமைச்சர் சொல்கிறார். இது சட்டசபையில் பேசுகிறார். ஆனால் கலைஞர் பேரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்பதை உறுதியாக கூறுகிறேன்னு ஸ்டாலின் சொல்கிறார். பேனா அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கு 294 கோடி செலவு படி கணினி மயமாக்கி புனரமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இத்தனை ஆயிரம் ஸ்கூலுக்கு 4 வகை செவுரு இல்லை, சட்டக்கல்லூரி வரைக்கும் காசு இல்லை, மருத்துவக் கல்லூரி நீங்கள் ஒன்றும் கொண்டு வரல, 11 எடப்பாடியார் தான் கொண்டு வர, இப்போ நீங்கள் கொண்டு வரல. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு லேப்டாப் நீங்கள் கொடுக்கல, தாலிக்கு தங்க நிறுத்திட்டீங்க, திருமண உதவித்தொகை நிறுத்திட்டீங்க, அம்மா உணவகத்தை நிறைய மூடி வச்சிருக்கீங்க, அம்மா மினி கிளினிக்கை நிறுத்திட்டீங்க, அம்மா மருந்தகத்தை பேர் மாற்றி அதுவும் இப்போ சரியாக பண்ணலன்னு ஒருத்தர் வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கு. இத்தனை இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு காசு எப்படி கலைஞர் பேரில் இந்த வளைவு, இந்த நிலையம், இந்த லைப்ரரி, இந்த பல்கலைக்கழகம், இதுக்கெல்லாம் காசு இருக்குது. பேனா வைக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு காசு இருக்குது, இத்தனைக்கு இருக்குது. ஆனால் மக்களோட அடிப்படை தேவைக்கு இதெல்லாம் மக்களுக்கு தேவையான பண்ணுறவங்களுக்கு காசு இல்லை. அப்படின்னா இதில் ஒரு 2 ஸ்டாண்ட் நமக்கு தெளிவாக தெரியல. இதையெல்லாம் தான் மக்கள் கேள்வியாக வைப்பாங்க. இதெல்லாம் பாதிக்கும். இதுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லுங்க.
அப்புறம் 234 பற்றி பேசிட்டேன். 400 சீட் ஜெயிப்பேன்னு கூட சொல்லிட்டு போகிறாங்க. நான் தான் ஸ்டாலின் அவர்கள் தான் பாரத பிரதமர்னு கூட RS பாரதி சொல்லிட்டு நான் கைதட்டுறேன். சூப்பர் சார், வாழ்த்துக்கள், பிரதமர் ஆயிக்கோங்க, நல்லா இருங்கன்னு சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு மக்களுக்கு பதில் சொல்லுங்க. நிறைவான கேள்வியாக கேட்குறேன். அதிமுக மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான். கூட்டணி அப்படின்னு வந்த பிறகு எடப்பாடி அவர்களை வந்து இவங்க மிரட்டிட்டாங்க, இவர் வந்து பயந்து தான் போய் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனமாக இருக்கட்டும், இல்லை பாஜகவோட கூட்டணி போனாதான் சின்னம் கிடைக்கும், இரட்டை இலை சின்னம் அப்படின்ற ஒரு வாதமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மாணவர் அணி எப்படி பார்க்குது? இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? விமர்சனங்கள் எல்லாத்தையும் பயமாக தான் பார்க்குறோம். எங்கள் பொதுச்செயலாளர் நான் சொல்கிறேம்மா, யாரையுமே மிரட்ட முடியாது. நான் யாருனாலே மிரட்ட முடியாது, சரிங்களா? சாதாரண கிராமத்துலேருந்து வந்தவர், தோட்டத்துலேருந்து கிராமத்துலேருந்து வாசவி காலேஜில் படித்து ஒரு சாதாரண ஆளாக இருந்து ஸ்டாலின் மாதிரி கருணாநிதியோட பையங்கிறனால அவர் மேயர் ஆகலை, மேயர் கொடுத்தாங்க. கருணாநிதி பையங்கனால ஒரு அமைச்சரவை கொடுத்தாங்க. கருணாநிதி பையங்கனால எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. எம்எல்ஏ சீட் வாங்குறதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்ததா? யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியில் வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கக்கூடாது ஸ்டாலின்னு சொல்லிட முடியுமா? கருணாநிதி மகன் போது. ஆனால் எடப்பாடியார் எம்எல்ஏ சீட் வாங்கும்போது 10 பேர் போட்டி போட்டாங்க. அவர் ஒரு சாதாரண ஆள் போட்டி எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாலின் மந்திரி கொடுக்க முடியாது யாராவது சொல்ல முடியுமா? கருணாநிதியோட மகனை சொல்ல முடியாது. இங்கே வந்து இப்போ 30 பேர் மந்திரி ஆகணும், அதில் போராடி நல்லா வேலை செஞ்சு அம்மா மேலே இம்ப்ரெஸ் ஆகி அம்மா அவங்களுக்கு மந்திரி ஆக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகி ஆட்டோவில் போயிருப்பார், பஸ்ஸில் போயிருப்பார், சாதாரண கடைகளில் போய் மளிகை சாமான் வாங்கியிருப்பார், காய்கறி வாங்கியிருப்பார், டீ கடையில் டீ குடிச்சிருப்பார். ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையை வாழ்ந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இங்கே ஸ்டாலின் அப்படி கிடையாது. சும்மா அவரோட பையன் அவரோட இது அப்படிங்கிறனால அவர் வந்துட்டார். ஸோ இது ரெண்டுக்கும் மேஜராக வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இவரெல்லாம் யாராலும் மறக்க முடியாது, 100% மறக்க முடியாது. நான் வந்து க்ளோஸ் விசினிட்டிலையும் பார்த்துருக்கேன், டிஸ்டன்ஸ் விசினிட்டிலையும் பார்த்துருக்கேன், எல்லா விதத்துலையும் பார்த்துருக்கேன். என்ன காரணம்னா கான்ஃபிடன்ஸ். இப்போ இவர் பேசுகிறதையே வந்து லைவாக போகக்கூடாதுன்னு துண்டிக்கிற அளவு தானே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்க 234 பேசுகிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் அவங்க பேசுகிறதே, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதே காமிக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையே. அது எப்படி இந்த சைடு ஒர்க் ஆகும், இந்த சைடு ஒர்க் ஆகாது? அது எங்கேயாவது எந்த ஊர்லேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஸோ இவரெல்லாம் வந்து யாருக்குமே அஇஅதிமுக அப்படின்னு வந்துருச்சுன்னா, கொள்கைன்னு வந்துருச்சுன்னா யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டார். ஹீ இஸ் அ கிங் அண்ட் நோபடி கேன் கண்ட்ரோல் ஹிம். அண்ட் டெஃபினெட்லி பயம் அது இதெல்லாம் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து 100% சொல்கிறேன். அகைன் இதுவும் திமுக வந்து ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். வேணா தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களை ஒரு மேடைக்கு வர சொல்லுங்கள். எடப்பாடியார் அவர் கூட அது எடப்பாடியாரே பல தடவை சேலஞ்ச் சொல்லிட்டாரு. வந்து ஒத்தைக்கு ஒத்த உட்காந்து பேச சொல்லுங்கள். லெட் இட் பி லைக் US பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். லெட் போத் ஆஃப் தம் டாக். இவரும் பேசிட்டு அவரும் பேசிட்டோம். லைவாக நேஷனல் மீடியாவில் போட்டு, ஸ்டேட் மீடியாவில் போட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டு யார் நல்ல முதல்வன். அப்போ தெரியும் 234 யார் ஜெயிக்கிறாங்க. புரியுது. நிச்சயமா 2026 களத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றிம்மா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷியமுத் ஷாம்பு.